யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? அவரை பற்றி ஒரு 5 நிமிடம் தெரிந்து கொள்வோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் நெருங்குளம் ஊராட்சி சிலுவம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயியின் மகன்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இவருக்கு இப்போதைய வயது 63. இவரது தந்தை பெயர் கருப்புசாமி. இவர் பிஎஸ்சி படித்துள்ளார். இவருக்கு ராதா என்ற மனைவியும் மிதுன்குமார் என்ற மகனும் உள்ளனர். மகன் பிஇ படித்துள்ளார். 1972 அதிமுகவில் இணைந்து சிலுவம்பாளையம் கிளை செயலாளராகவும் 1983 ஒன்றிய இணைச் செயலாளராகவும் அதிமுகவில் பதவி வகித்தவர். 1989 அதிமுகவில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி தலைமையில் ஒரு அணியும், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் மற்றொரு அணி என அதிமுக இரண்டாக பிரிந்தது. ஜே அணியில் இடைப்பாடி தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவானார். 1991 அதிமுக சார்பில் போட்டியிட்டு மீண்டும் எம்எல்ஏவாக தேர்வானார். கடந்த 2016 நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக உள்ளார். மேலும் மாவட்ட செயலாளர் பதவியுடன் தலைமை நிலைய செயலாளர், கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராகவும் உள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஒரு அணியும், பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட சசிகலா மற்றொரு அணியாகவும் இருந்தனர். சசிகலாவை முதல்வராக கொண்டு வருவதற்கு அமைச்சர் பழனிசாமி ஆதரவு தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு உச்சநீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கியதால் முதல்வர் பதவிக்கு சசிகலா போட்டியிட முடியாத நிலை உருவாகியது. அதையடுத்து சசிகலா அணியினர் அதிமுக சட்டசபை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார்கள். அவர்தான் இன்று முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 Minutes யூடியூப் தமிழ் சேனல். தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் 5 நிமிடம் செய்திகளுடன் சந்திப்போம்.